வீரா வந்து தள்ளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ரெண்டு பேர் வந்துட்டு அவர் தோளில் வந்துட்டு கை வச்சுட்டுருக்கத பார்த்து, யார் நீங்கள், என்னாச்சு பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சாருக்காக ஃபிசியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓஹோ, கடைசியில் ஒத்துக்கிட்டாரா? கை கால் வலின்னு எப்போ பார் சொல்லிகிட்டே இருப்பார் பெரியப்பா, இப்போவாது பார்த்துக்கணுன்னு நினச்சாரே. சரி சரி, நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் பெரியப்பா, மாத்திரை போட்டிங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பெரியப்பா எப்போ பார் வந்துடுறீங்க, உட்காருங்க, முதல்ல பிபி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி செக் பண்ணாங்க. ஐயோ இவ்வளோ அதிகமாக இருக்கே பெரியப்பா, முதல்ல மாத்திரை சாப்பிடணும், போய் மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, அவரும் போய் எடுத்துகிட்டு அதுக்காக இது பண்ணாங்க. சரி சரி இருங்க ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி காய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆல் கிளியர், நீங்கள் உள்ளே வரலாமாம்மான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னேன் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். அந்த 2 பேரும் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வீரா சுட சுட தண்ணியை காய்ச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி திரும்பவும் அனுப்பிச்சிடுறாங்க மெசேஜ். முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் திரும்பவும் நீங்கள் கரெக்டாக வந்துடலாம், 2 பேர் இருக்கானுங்கன்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கரெக்டாக போயிட்டு பெரியப்பா நீங்கள் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை எழுப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் நின்றுருக்கவனுங்க மூஞ்சிலேயே அப்படியே அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றினோடனே அவங்க பயந்து போயிட்டு அப்படி இப்படின்னு இது பண்ணுறானுங்க. அந்த கேப்பில் கரெக்டாக முத்துப்பாண்டி மிச்ச போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. வந்தவங்க வந்துட்டு அப்புறமா அவங்க 2 பேரையும் பிடிச்சி இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பேக்கில் செக் பண்ணால் நகையெல்லாம் இருக்குது. அட திருட்டு பசங்க எவ்வளோ நகை வச்சுட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் வந்துட்டு நடந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இசக்கி வந்துட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுற இன்னும் எல்லாருமே திட்டுறாங்க. எப்படியும் வந்துட்டு பரணிக்கு ஃபோன் பண்ணி குளுக்கோஸ் ஏற்ற சொல்லணும், இதான் எப்போ பாரு இவளுக்கு இதே தான் வேலையாக போச்சு, அதை எப்படி திருடன் தூக்கிட்டு போனது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. என் மாமா கண்டிப்பாக கொண்டு வருவார்னு இசக்கி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்தால் தான் நான் தண்ணி குடிப்பேன், சாப்பிடுவேன், எதுவும் இருந்தாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. யார் சொல்லியும் கேட்காம கரெக்டாக முத்துப்பாண்டி வராரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது எப்படி நாங்கள் வராமல் போயிடுவோம், கவலைப்படாத, வந்துட்டோன்னு இசக்கி வீரா சொல்கிறாங்க. சரி செயின் என்னாச்சு வாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு முத்துப்பாண்டி அமைதியாகவே இருக்கிறாரு. பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்ற மாதிரி பாக்கெட்டை காமிக்கிறாரு. உடனே மூஞ்சி மாறி கேட்க, ஏய் ஃபேண்ட்டு பாக்கெட்டில் தாண்டி இல்லைன்னு சொன்னேன், மெயில் பாக்கெட்டில் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஓ நீயே காசு கொடுத்து வாங்கினுட்டியா, பரவாயில்லடா, இப்போ தாண்டா மூளையோடு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்ல, ஏய் மாமா உண்மையே சொல்லுங்கள், இது நான் வாங்கின செயினா அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக இது நீ வாங்கின செயின் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு காரணமே வந்துட்டு உங்கள் அக்கா தான், வீரா தான் சூப்பராக வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு திறமையாக இது பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமா சரி இது செயினை போட்டு விட்றேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போட்டும் விட்றாங்க முத்துப்பாண்டிக்கு இசக்கியே. அதுக்கப்புறம் ஏய் வீரா பார்த்தியா எவ்வளோ திறமையாக இது பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்டருக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, ரிவார்ட் கிடைக்கும்ல 2 பேருக்கும்னு சொல்கிறானே, அதனால் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்னா இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே சவுந்தரபாண்டிக்கு செம கோவம் வந்தது. போதும் நிறுத்து, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அமைதியாக இருந்துரு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கிளினிக்கில் வந்துட்டு பரணி இருக்காங்க. வீராவை வர சொல்லியிருக்காங்க. பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு வீராவை வந்து உட்கார சொல்கிறாங்க. டீ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒளிஞ்சிட்ருக்காரு. நம்ம சண்முகம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் வாழ்க்கையை பற்றி தாண்டி, உங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி, என் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, எனக்கு எல்லாருமே ஒரு இது, என் அண்ணன் தான் என்னோடய உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையில் அவன் முடிவெடுத்துட்டானேடி, திடீர்னு வந்தான் அந்த டிஐஜியோட பையன், அவனுக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டானே, கடையில் வேலை செஞ்சால் வந்துட்டு கட்டி கொடுக்குறேன்ற மாதிரி, நீ என்ன நினைக்கிற, நீ உன்னை யாருக்காவது உனக்கு யாருன்னா பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் அண்ணன் தான் எனக்கு உலகம், ரத்னா அக்கா வேறு விதம், அதே மாதிரி எசக்கியும் வந்துட்டு வீடே தான் அவளுக்கு உலகம், எனக்கு என் அண்ணன் தான் உலகம், என் அண்ணனுக்கு எதுவோ அதுதான் எனக்கு இந்த காதல் இதுலலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அப்படியே கண் கலங்கி போயிடுறாரு நம்ம சண்முகம். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.